சுத்த ஆரம்பிச்சிடணும். வெடுங்க எடுத்து ஆஃப் ஆகிடும். டக்குன்னு எக்ஸிலேட்டர், ரெண்டாவது கீ. அப்படியே இவங்களோட ஓடிடணும். சரிங்களா? ஓவர்டேக் பண்ணுறதுக்கு என்ன வழியோ வழி தேடுங்க. ஆமாம், பட் நம்ம போகிறதுல பஸ் அங்கே போயிடும். லெஃப்டே வாங்க, மெயிலில் லெஃப்ட் வாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிட்டு மெயிலில் லெஃப்ட் வாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்க. வழி தெரியுதுங்களா? மூணாவது கீழ் போகணும். கொஞ்சம் தள்ளி வந்தால் தான் நமக்கு வழி இருக்கா இல்லைன்னு தெரியும். பட் இவரை நம்ம ரொம்ப தூரம் தாண்டிட்டு மிரரில் அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். சரிங்களா? மிரரில் அவர் தெரியறான்னு பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். கார் நடிங்க, மூணாவது கீழ் போடுங்க, போகலாம். ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக கார் நடிங்க. மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு சாவி ஆப்ரேட் டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடணும். ஸ்பேஸ் ஓடிடணும். டக்குன்னு 2, 3, 4 போட்டு ஓடிடணும். ஆர்னடிங்க. ரியாஜ் பாய், எக்ஸைட் மிஸ்டேக் இரு மாத்துறீங்க ஏன்? மாதிரி ஆமாம், எனக்கு கற்பனை, எனக்கு கற்பனையில் இருக்குண்ணா. நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்கன்னு ஒரு கற்பனையிலே உட்காந்துருக்குண்ணா, அதனால கற்பனை இல்லைங்க. ஆமாங்க,
போடுங்க ரியாஜ் பாய். அவங்க போகிறாங்க போகலை அது நமக்கு தேவையில்லை. நம்ம வண்டி ஸ்பீடாகிட்டு நம்ம கீர் மாற்றி ஆகணும். எப்பயுமே ஆமாம், முன்னால் அந்த வண்டி போகுது ஸ்லோவாகுது, நம்ம ஏன் போயிட்டோம்லாம் கிடையாது. 3 கிலோ போகுதில்ல, இவ்வளோ தூரம் வந்துருச்சு 3 கிலோ. நீங்கள் போங்க நீங்கள் அவர் வழி வீலாக வரவங்களுக்கு நம்ம வழி நம்ம வாட்டுக்கு போகணும் ஹார்ன் அடிச்சுட்டு. பட் இவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் விட்டு தான் ஆகணும். கான்செப்ட் புரியுதா? அவங்க நம்ம வண்டிக்கு இவ்வளோ தூரம் நெருங்கிட்டாங்கன்னா நம்ம வழி விட்டு தான் ஆகணும். பட் அவங்க அப்படி வரும்போது நம்ம ரோட்டு ஃப்ரீயாக தான் நம்ம வாட்டுக்கு போயிடணும். சரி, அந்த வண்டியை ஓட்டிட்டு போகணும். நம்ம கேப்போட தான் நமக்கு பின்னால் வரவங்க முன்னால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் நினச்சேன் பைக்கெல்லாம் போகாதே எப்படி ஒரு முன்னாடி போகாது அப்படிலாம் கிடையாது. நம்ம 4வது கீர் போடணும். அவர் போயிட்டார்ல, நம்மளையும் ஓவர்டேக் பண்ணிட்டாரு, அதுக்கு முன்னால் போன ஆட்டாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டார்ல. கணக்கு புரியுதா? நம்ம தான் அந்த கேப்புக்கெல்லாம் கரெக்டாக கணிச்சு போகணும். இப்போ பழகிட்டு தான் இருக்கீங்க, தப்பெல்லாம் கிடையாது. போக அது பழகிடும் அப்படியே. இங்கே திருப்பி நம்ம வேலோட ஆப்போசிட் கட் ரோட்டில் போயிடலாம். இங்கே சுற்றி டைம் கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணுறது, நம்ம அங்கே போய் கட் ரோட்டுக்குள்ளே சுற்றி நாம் ஆஃபீஸ்ட்டு போயிடலாம். ஏங்க அதான் மெயின் ரோடு ஓட்டியாச்சு. அப்படியே சந்துக்குள்ளே ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வேலை முடிஞ்சிடலாம். அடுத்து வரும்போது பார்த்துக்கலாம். நிறுத்துங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு திருப்போம், போகலாங்க. நீங்கள் கொஞ்சம் இன்ச்சு நவுத்துங்க. மறுபடியும் ஸ்டேரிங் சுற்றிட்டே நவுத்துங்க. ஸ்டேரிங் சுற்றிட்டே நவுத்துங்க. நிறுத்துங்க, மறுபடியும் நவுத்துங்க, மறுபடியும் நிறுத்துங்க. ஃபுல்லாக திருப்பி அவ்வளோதான். அப்படியே ஸ்டடி பண்ணி டக்குன்னு எக்ஸிடென்ட் கொடுத்து 2வது கீர். அப்படியே அந்த ரோடு கவர் பண்ணி போகலாம். போடலாமா வேண்டாமா ரியாஜ் பாய்? 5வது கீர் இருக்க வண்டியில். அப்புறம் ஏன் அப்படியே 4லேயே போயிட்டு இருக்கீங்க? புரியல. 60 கிட்ட வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வண்டி நிற்கிறத பாட்டிங்கல்ல, அங்கேருந்தே பிரேக் பிடிச்சி வரணும். அங்கேருந்து பிடிச்சிட்டு தானே வரேன். இப்போ இங்கே வந்து ஏன் வண்டி இப்படி நின்றுச்சு? லைட்டாக ஒரு செகண்ட் ஜர்க்காச்சா? நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. நான் பிடிக்கலன்னா இந்த வண்டி அந்த வண்டிக்குள்ளே போயிடும். ஆமாம் கரெக்டாக வந்து பொறுமையாக நீங்கள் அப்படி நிறுத்த முடியாது. அப்படியே உள்ளே போய்க்கும். டிக்கே உள்ளே போய் அப்புறம் 2 வண்டி ஒட்டுக்கா ஓட்டுற மாதிரி ஆகிடும். நமக்கு வண்டி நிற்கிறது சிக்னல் பார்த்துட்டோம், வண்டி நிற்கிறத பார்த்துட்டோம், நமக்கு பின்னால் வண்டி இல்லை, நம்ம அப்படியே மெயிலாக கொண்டு வந்து அழகாக நிறுத்தணும். பிரேக் பிடிக்குது, வண்டி அசையவே கூடாது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு
வண்டி நிறுத்துறதே தெரியக்கூடாது. நீங்கள் தான் பொறுமையாக அங்கேருந்து வரும்போது அமுச்சிட்டு. ஆமாம், அதே அமுச்சு லைட்டாக அமுச்சிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் நேற்று தரக்க வரைச்சு, வேற ஒன்றும் இல்லை. போகலாம். இப்படி இவங்களோடய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு பாய் இவங்களை பார்க்காதீங்க ரியாஜ் பாய். பார்த்தீங்களா, இப்போ அவர் கேப்பை ஃபில்லப் பண்ணி போயிடுவாங்க. உங்களுடைய ரோடு நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். 2வது கீர் போடுங்க. பாருங்கள் எத்தனை பேர் போயிட்டாங்க. 3வது கீர் போடுங்க பாய். நம்ம ஓட்டி பழகிட்டோம். இப்போ புரியுதா? பட் பழகின மாதிரி ஓட்டினா தான் நமக்கு ரிப்பீட்டடாக ஓட்டிகிட்டே இருக்க முடியும். என்னால் ஓட்ட முடியும். இப்போ இப்படி சொன்னீங்க, நான் தான் பிரேக் கரெக்டாக கொண்டு வந்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள, அந்த மாதிரி அந்த இதில் ஓட்டுங்க. போட்டுக்கணும். பின்னால் வர வண்டிகளை பார்க்குறீங்களே, நமக்கு முன்னால் வரக்கா இண்டிகேட்டர் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம போகலாம் தான் பார்த்து சைடு வாங்கி போகலாம். இப்போ வேணால் சைடு வாங்க. அவ்வளோதான். எத்தனை கீர் போட்டுக்கணும். டக்குன்னு போகலாம். ஹார்ன் அடிக்கணுமா? எக்ஸைட் மிதிங்க, ஓடுதான்னு பார்க்கலாம். ஓடிடுச்சா? 3வது கீர் போடுங்க. வண்டி வெளியே வந்துச்சா? பஸ்ஸு முட்டுற மாதிரி வருது. ஹார்ன் அடிக்கணும், நம்ம சொல்லணும், நான் வரேங்கன்னு சொல்லணும். நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆட்டோக்காரங்க ஹார்ன் அடிங்க. 4வது கீர் போடுங்க. ரெண்டாவது கீர் போட்டு வந்துருக்கணும். 3வது கீர் போட்டு வந்துருக்கணும். போடுங்க 3வது கீர். நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக நிப்பாட்டுறோம். போடுங்க. அடிங்க, யாரும் அடிங்க. போகலாம், வழி விட்டார் வர போங்க. நாலாவது நிதானமாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா யார் இடையில இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அவர் இடையில வரதில் டக்குன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுதில்ல. நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு 4 பக்கம் கண்ணு வேலை செய்ய ஆரம்பிக்கும். டக்குன்னு எல்லா பக்கம் பார்க்க தோணும். நம்ம அங்கே போய் லெஃப்ட்டில் போகணும். கொஞ்சம் தூரம் போங்க. கொஞ்சம் தூரம் போய் நமக்கு இன்னும் தூரமாக போய் தான் லெஃப்ட்டு போகணும். கொஞ்சம் தூரம் போங்க. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. அப்படி மெதுவாக புத்துனாப்பில் உள்ள வந்துடுங்க. வேன்கார் இங்கே வந்து இண்டிகேட் போட்டார் பார்த்தீங்களா? ஆமாம், முந்தானே நம்பர் வண்டிக்கு ஹார்ன் அடிக்கிறார் பார்த்தீங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டு நம்ம ரோடு வாங்க ரியாஜ் பாய். ரைட்டு நம்ம ரோட்டில் வந்து தான் நீங்கள் அப்படி திருப்பணும். ஆமாம், வேன் இப்படி திருப்புறாரு பார்த்தீங்களா? அப்படி தான் திருப்பணும். அப்போ தான் அங்கேருந்து வரவங்களுக்கு ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கு. வெயில் சூப்பராக இருக்குது. ஒரு வாரமாக
எப்படி நேரா லெஃப்ட் இன்னும் நம்ம ரோட்டுக்கு வாங்க. அப்படியே ரைட்டில் போய்க்கிங்க. நம்ம ரோட்லேயே வாங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க. வேன் போகட்டும், அப்புறம் நீங்கள் ரைட்டில் போங்க. சரிங்களா? போகலாங்க. பிரேக் பிடிச்சா கிளச் எப்படி பிடிக்கணும்? போகலாம். அந்த மூமெண்ட்டில் நிற்க சொல்லுங்க. ஆமாம், அப்படி நிப்பாட்டக்கூடாது. உள்ளே போயிட்டு தான் மட்டும் அந்த மூமெண்ட் வரணும். ஒரு அமுத்தி தான். ஆமாம். டக்குன்னு உள்ளே ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் அந்த மூமெண்ட்டுக்கிட்ட வரணும். அந்த மூமெண்ட்லேயே வைக்கக்கூடாது. அந்த மூமெண்ட்லேயே வச்சோம்னா கிளச்சு சீக்கிரம் போயிடும். ஒரு வண்டி ஒர்க் ஷாப் போகிற மாதிரி ஆகிடும். பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும். ஆமாம், நம்மளால அந்த மூமெண்ட்டில் கொண்டு நிறுத்த முடியுமில்ல. அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஓரமாக வந்துடுங்க. அந்த 2 வண்டி வந்துட்டோம். டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுங்க. கல் இருக்குது, அதை தாண்டி போய்க்கலாம். சரிங்களா? தெரியுதா கல்லுங்க? போகலாம். அப்படியே ரைட்டில் திரும்பி போய் ஓடுங்க. போட்டு ஓட்ட ஆரம்பிங்க. ஏனுங்க எப்படிங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். சரிங்க, ஓகே. வந்துட்டு கூப்பிட்றேங்க. சரிங்க. நம்ம ரோடு ரியாஜ் பாய். கார் இருக்கு இல்லை? ஆப்போசிட்டில் லாரி வந்து என்ன பண்ணுவீங்க? அங்கே கார் இருக்குன்னு சொல்லுவீங்களா லாரிக்கார்ட்ட? இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. நம்ம ரோட்டில் வாங்க. இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. நம்ம ரோட்டில் வாங்க. எடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இங்கெல்லாம் வந்து வந்த போக்கில் திருப்பக்கூடாது. போகலாங்க, மூவ் பண்ணுங்க. போகலாங்க. எப்படிங்க பார்த்தீங்களா? இப்படி நின்று வந்து இந்த போடு நிற்காம திருப்பினா அப்படியே அந்த வண்டி யூனிக்கான வந்து நம்ம கூப்பிட்டு அங்கே ஒயின் சாப்பிட்டு இறக்கி விட்டுருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜாண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏமாட்டா நீ தானே ஜாலியாக இருக்க. 2-3 நாள் ஒரே வாடகையாட்டு இருக்கேன். ரியாஜுக்கு தான், எல்லாத்துக்குமே தான் பொதுவாக. நேற்று ஒரு வாடகை கூப்பிட்டேன், உங்களை கோத்துலன்னு பார்த்தேன். நான் தான் வேணான்னு முடிவு பண்ணி விட்டுட்டேன். பெருந்துறைக்கு கூப்பிட்டாங்களா? ரைட். பாண்டி நேரம் வராது. கண்டிஷன் கம்மியாக இருக்குது. நம்ம வண்டி வீக்காக பாடியே வீக்காக இருக்குது. அப்படியே சொல்லிட்டீங்களா? எனக்கு கூப்பிட்டான். இல்லை தம்பி, அவ்வளோ தூரம் வாய்ப்பு இல்லை. கூப்பிடு, அப்படியே கூப்பிடு. பாடி நகரில் அதையும் தாண்டி வரேன். அதுக்கு மேலே கூப்பிடாது. முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் பைக் முடியும்? எப்போ ஒரு அவ்வளோதான். இறக்கி விட்டு அப்படியே பையனை கொண்டு போய் என் வீட்டில் விட்டு வேலை முடியும். பையன் தூங்கிட்டாரு. ஆமாம், வீட்டில் பட்டைகள் இப்படி வருவீங்க அவர் வீட்டில். ஆமாம், என் வீட்டுக்கிட்ட தான் வீடு. அவர் வீடு யாரும் கேட்டாங்க. லேடிஸ் டிரைவிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரவீன் இருந்துருக்கு. அது சொல்லுங்கள், தாராளம் பார்த்துக்கலாம். நான் ரியாஜ் இல்லை, பயப்படாதீங்க. அப்படியா? ஆமாம், ரியாஜ் பாய். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஜெனிஸ் யாரோ டிரைவிங் கேட்டாங்க. இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கிளச்சை பிடிச்சி பழகினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் கிளச்சை பிடிச்சி பழகும். அவரே நம்ம மூவ்மெண்ட் ஆகிறோன்னு சொல்லி அந்த பர்சன்டேஜ் கூட நிறுத்திட்டாரு. வைப்ரேஷன் உதறது பார்த்தீங்களா? கால் எடுத்தான். சரி, பாட்டு வந்துடுறேங்க. போனார். நின்று வந்து அந்த யூனிகான் கார் இப்படி வந்தார் பார்த்தீங்களா? பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் நம்ம ஸ்டாண்டு. நம்ம ஆட்டா நிற்கிது பாருங்க. இந்த வண்டி தான் என் ஆட்டா. அதான் இதான் என் வண்டி. என் வண்டி தான் இது. உங்கள் வண்டி தானே? ஆமாம். சரி, ஓட்டுறது? ஐயோ, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வேறு பஞ்சரு. 2வது கீர் போட்டுக்கு. ஓட்டுறது யாருண்ணா? நான் தான். நீங்கள் ஓட்டுறீங்களா? இல்லையா, என் வண்டி இப்போ நான் தான் ஓட்டா. வேறு யாரையா ஓட்டுவாங்க? இல்லை, கேட்டேன். வேறு
டிரைவர் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, நான் தான் ஓடிட்டு இருக்கேன். நேராக கடைசி போய் ரைட் திரும்பிடலாம். ஹலோ, அவனுக்கு தான். ஹலோ, ஏன் மாட்டேன், என் வண்டி பஞ்சராகி நிற்கிது, பார்த்து சொல்ல மாட்டேயா? அடிக்கிற வேலை எல்லாம் பஞ்சராக தான் கிடக்கு. அங்கே ஒரு பஞ்சராக எந்த வண்டி? என் வண்டி அங்கே எந்த வண்டி நிற்கிது? இல்லை, எந்த வீடு முன்னாடி ரெண்டு ரைட்டு. அதான் பார்க்குறேன். நம்ம இங்கே வந்தால் படுக்கிறது தானே வருது மனசு. இன்னும் வாரத்துக்குள்ளே வண்டி படுத்துருமே. சரி வாங்க, போயிட்டு வாங்க. ரைட்டு, இண்டிகேட் ரைட்டில் போடு. எடுக்க எடுத்து ஆஃப் ஆயிடும். நம்ம செகண்ட் கீரில் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் கீர் போட்டு வந்துருக்கோம். நல்ல போகலாம். திருப்பங்க லெஃப்ட்டு, யோசிக்கக்கூடாது. வண்டி உரசினதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறது? ரேஜ் போய் உரச்சிட்டுன்னு வெயிட்டிங்க. இல்லை இல்லை, கரெக்டாக தான் வந்தேன். இப்போ டக்குன்னு லெஃப்ட்டு திருப்பி இருக்கணும். நம்மள எத்தனை கீர் போட்டிருக்கணும்? நேராக போய் லெஃப்ட்டு, நீர் கடைசி போய் லெஃப்ட்டு. ஸ்பீடு ஹார்ன் அடிக்கணும். ஸ்பீடு பிரேக் இருக்குமா? இருக்குது. எனக்கு டவுட்டாக தான் கேட்டு. இதே அங்கேருந்து பார்த்தா அந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ சரி சூரியன் வெளிச்சத்தை அடிக்குது. நம்ம ரோட்டுக்கு போகலாங்க, ஹார்ன் அடிச்சு போயிருக்கலாம். இப்போ வந்து நடுவில் தான் வரணும். ஆமாம், ஹார்ன் அடிச்சிருக்கணும். முட்டையும் கொஞ்சம் விவகாரமானவன். லெஃப்ட் போகலாம், ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு. போனாங்க. ரைட்டில் நேராக போய் மெயின் ரோட்டில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே உள்ளே நடந்து வைக்க, நான் லெஃப்ட்டு திருப்பிக்கிறேன். சரிங்களா? சரி. ஹார்ன் அடிங்க. இல்லை, அது ஓரமாக போகணும். டக்குன்னு லெஃப்ட் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? அவர் நம்மளுக்கு பார்த்துட்டு தான் திரும்ப. இப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க மண்டையில் 1000 ஓடிட்டு இருக்கோம். ஹார்ன் அடிங்க மாமுக்கு. எப்படிங்க? நேராக போய் அந்த மஞ்சள் கலர் ஆட்டா இருக்கு இல்லைங்க, இந்த ஆட்டா கட்டி நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிருங்க. சரி, நாங்கள் அப்படியே லெஃப்ட்டு போய்க்கிறோங்க. அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க, ஆட்டா கிட்ட வந்துடுங்க. ஒரு வண்டி வர அளவுக்கு வழி விட்டு ஆட்டா கிட்ட வந்துடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? சரி.